நபியே, நீங்க எங்கள்கிட்ட வரப்போறீங்க, உங்களோட அஜல் முடிய போகுது, உங்களோட கடைசி காலத்தை தஸ்பீஹில் ஆக்கி கொள்ளுங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله أفواجا فسبح இருக்குதா குர்ஆன்ல فسبح بحمد ربك واستغفره. நபியே, அல்லாஹ்வுடைய புகழை தஸ்பீஹ் செய். சகோதரர்களே, எங்களுக்கும் கடைசி காலம் விளங்கிட்டோம்டா நாங்களும் தஸ்பீஹ் இஸ்திக்ஃபார்ல இறங்கிறோம். ஏன்? தஸ்பீஹ் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய ஷௌக் வரும். நபி அவங்க தஸ்பீஹ்ல இறங்கிட்டாங்க. என்ன தஸ்பீஹ் செஞ்சாங்க பின்னால சொல்றேன் உங்களுக்கு, பின்னால வரும் அந்த தஸ்பீஹுடைய விடயத்துல வரும். ருக்கூல சுஜூதுல தஸ்பீஹ் கூட்டிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ்வுடைய அன்பு காதல் வந்துட்டு கல்புல. அல்லாஹ்வுடைய அன்பு வந்தா மத்ததெல்லாம் போயிடுமா இல்லையா? ஒரு ஆள் அன்பு எடுத்துட்டு மத்த எல்லா அன்பையும் இல்லாமக்கலாம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்புல அல்லாஹ்வுடைய அன்பு வந்துட்டு சக்கராத்ல இருக்கிறாங்க. யார் மடியில் இருக்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட மடியில் அப்படியே தூக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் வாழுங்க, இன்னும் கொஞ்சம் வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய பேச்சை கேட்டாங்களா, அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தாங்களா? சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம ரஃபீக்கல் அஅலா, யா அல்லாஹ் உன்னோட்ட வரப்போறே. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களா, இதல்லா யக்தாருனா, எங்களை தேர்ந்தெடுக்காம போறாரு. அந்த நேரம் மனைவியை தேர்ந்தெடுக்கிறது அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கிறதா? அல்லாஹ்வை. அதான் தஸ்பீஹ். சகோதரர்களே, கடைசி காலம் தஸ்பீஹ்ல கழியணும். இது அல்லாஹ் 6 நபிமார்களுடைய தஸ்பீஹ் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். சரி, அடுத்தது மூமின்களுடைய தஸ்பீஹ். நாங்க எப்ப தஸ்பீஹ் செய்யணும்? முதலாவது தஹஜ்ஜத்துக்கு எழும்பினதோட முதல் வார்த்தை தஸ்பீஹா தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பினா ஓதுற ஆயத் சூரா ஆல இம்ரான்ல, ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. தஹஜ்ஜத்ல ஓதுற ஆயத் இதுதானே. இன்ன ஃபீ خلق السماوات والارض சூரா ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத். இதுதான் முதல் ஓதும். அந்த ஆயத்துல பாருங்க, இந்த ஆயத்து வரும். என்ன ஆயத்து? ரப்பனா மா خلقت هذا باطلا, யா அல்லாஹ், நீ உலகத்தில் இதை வீணா படைக்கல. யா அல்லாஹ், சுப்ஹானக், நீ தூய்மையானவன். யா அல்லாஹ், எழும்பினதோட முதல் வார்த்தை சுப்ஹானக். இரண்டாவது சகோதரர்களே, இரண்டாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்து சஜிதா ஓதுறோம் சுபஹ் தொழுகையில. ஏன் சுஜூது செய்யறது? ஒரு நாள்லயா யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? ஏன் சுஜூத் செய்யறது? சுபஹ் தொழு வெள்ளிக்கிழமை சுபஹ்ல சஜிதா சுஜூத் செய்வாங்க தானே. ஏன்? அல்லாஹ் சொல்றான், இன்னமா யூமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா துக்கிரு பிஹா خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. மூமின்களுடைய 6 தன்மைகள் அல்லாஹ் சொல்றான். அதுதான் சுஜூத் செய்யறாங்க. உடனே இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா துக்கிரு பிஹா. மூமின் என்றா யாரு தெரியுமா? எங்கட வார்த்தை சொல்லப்பட்ட நம்பிடுவான். துக்கிரு பிஹா. இரண்டாவது வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார். மூமின் என்ன செய்வார்? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார். என்றதோட ஹர்ரு சுஜ்ஜதா, சுஜூதுல விழுந்துருவார். அப்படியே சுஜூது போறமுடன் எழும்பினத்தோட ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ, இரவுகள்ல தஹஜ்ஜத் கியாமுல் லைல் தொழுவார்கள், எங்களை அழைப்பார்கள்.
அச்சத்தோடும் ஆதரவோடும் எங்களை அழைப்பார்கள், நாங்க கொடுத்ததை செலவழிப்பார். இந்த 6 அம்சத்தையும் அல்லாஹ் அந்த ஆயத்துல 2 ஆயத்துல சொல்லிட்டான். அதுல முக்கியமான அம்சம் சகோதரர்களே தஸ்பீஹ். மூமீன்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப மூமீன்களுடைய தஸ்பீஹ் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். மூன்றாவது, அல்லாஹ் தொடராக மூமீன்களை தஸ்பீஹ் செய்ய சொல்ற. முஸ்லிமா இல்ல, ஏன்னா முஸ்லிம் விடுவார், மூமினுக்கு இன்பமாயிரும் தஸ்பீஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரதன் வஅஸீலா. சூரத்துல் அஹ்ஸாப் 41வது ஆயத். கடையில் இருக்கிறோம், வியாபாரத்தில் இருக்கிறோம், சமைச்சு கொண்டிருக்கிறோம், பிள்ளைய வளர்த்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் உறுப்புகள் தான் செய்யும். நாக்கும் கல்பும் தஸ்பீஹ் செய்யலாம். கடையில் உட்கார்ந்து இருக்கிறோம், வியாபாரம் பண்றோம், பரவாயில்லை, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே அதிகமா திக்ர் செய்யுங்க. வஸப்பிஹூ, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய். வயல்ல வேலை செய்யறோம், மண்வெட்டி எடுத்து கொத்துறோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த இன்பத்தை அடையோம் மூமின்கள். சூரா ஃபத்ர் 8வது ஆயத் அல்லாஹ் சொல்றான், நபியே இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ் கால மால தஸ்பீஹ் செய். உலகத்தில் தஸ்பீஹ் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சொர்க்கம் நுழைவோம். சொர்க்கம் நுழையணும். சொர்க்கம் நுழையும் பொழுது சூரா யூனுஸ் 9வது ஆயத் அல்லாஹ் சொல்றான், தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானகல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடைசி எங்களோட துவா என்ன? சொர்க்கத்துக்கு நுழையும் போது கடைசி துவா என்ன? எவ்வளவு காலம் துவா கேட்டோம் அல்லாஹ் இடத்துல. கடைசி துவா அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் அப்படின்ட்டு உள்ளு போயிடும். சுப்ஹானக அல்லாஹும்ம, சுப்ஹானக் என்று சொன்னதோடு அல்லாஹ் சொல்லுவான், வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம், அஸ்ஸலாம். நாங்க சுப்ஹானக என்று தான் சொல்லுவோம் சொர்க்கத்தில். மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வார்த்தை. வ ஆகிரு தஅவாஹும், கடைசி துவா என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு உள்ளு போடு. அப்ப மூமின்கள் உலகத்திலேயும் தஸ்பீஹ் செய்வாங்க, சொர்க்கத்திலேயும் போய் என்ன செய்வாங்க? தஸ்பீஹ் செய்வாங்க. அடுத்தது, உலகத்துள்ள மற்ற படைப்புகள் என்ன செய்து தஸ்பீஹ். அல்லாஹ் கிட்டத்தட்ட 11 ஆயத்துகள்ல தெளிவுபடுத்துறான். 10 சூறாக்கள்ல தஸ்பீஹ பத்தி. உலகத்தில் உள்ள முழு படைப்பும், பறவை, மலைகள், மரங்கள், செடிகள் எல்லாமே தஸ்பீஹ் செய்து அல்லாஹ் கிட்டத்தட்ட 11 ஆயத்துகள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் இதுல முக்கியமாக 8 ஆயத்துகள்ல யுஸப்பிஹு லஹு யுஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸபஅ, 7 வானமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, வல் அர்து பூமி, வமன் ஃபீஹின்ன எல்லாமே, வ இம் மின் ஷைஇன் தவளை. நபி சொன்னாங்க தவளையை கொலை செய்யாது. ஏன்? தவளை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ். மழை காலம் தவளை கத்துதா? தஸ்பீஹ். தவளையை கொல்லக்கூடாது, தவளையை கொல்லக்கூடாது. ஏன்? தவளையும் தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை. எல்லாமே அல்லாஹ் சொல்றான், எல்லாமே தஸ்பீஹ் செய்கிறது. ஆனா உங்களுக்கு விளங்காது. குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹா. சூரத்து நூர் 41வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், எல்லாமே தஸ்பீஹ் செய்து அல்லாஹ். அதுல தான் வருந்த இடி, யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்தி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதி. இடி இருக்குதே, இடி, இது தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை. ஒரு மலக்கு தான் சத்தம் விடுறார் அந்த தஸ்பீஹ் சகோதரர்களே. சரி, கடைசியா காஃபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்களும் தஸ்பீஹ் செய்வாங்க. எப்ப? கியாமத்தில். உலகத்தில் அல்லாஹ்க்கு மகன் இருக்குதுன்னெல்லாம் சொல்லிட்டு பாப்பாங்க, மௌத்தாகி எழும்பி பார்த்தா எல்லாமே போய். இப்ப அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களாம், காலு சுப்ஹானக அன்த வலியுனா மின் தூனிஹிம்
சூரா சபா 40வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் யா அல்லாஹ். அங்க சுப்ஹானக் சொல்லி என்ன செய்ய? அங்க போய் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து என்ன செய்ய? இதே போல சூரத்துல் ஃபுர்கான் 17வது ஆயத்துல சுப்ஹானக் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். மா கான யம்பகி லனா அன் நத்தகித மின் தூனிக மின் அவுலியா, உன்னை தவிர எங்களுக்கு உதவியாளன் யாரும் இல்லை. சரி, காஃபிர்கள் அங்க போய் தஸ்பீஹ் செஞ்சதால் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? மன்னிப்புக்கு அங்க போய் என்ன செஞ்சு மேல்? உலகத்துல சில துளி கண்ணீர் வடிச்சாலே போதும், அங்க எது செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்ப அடுத்த விடயமாக பார்ப்போம், இந்த தஸ்பீஹ் செய்யக்கூடிய இடங்கள் என்னென்ன நேரங்கள்ல தஸ்பீஹ் செய்யும், என்னென்ன நேரங்கள்ல தஸ்பீஹ் செய்யும். முதலாவது சூரா ஆல இம்ரான் 41வது ஆயத்துல வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார், அல்லாஹ் சொல்றான் காலை மாலை தஸ்பீஹ் செய். காலையில சுபஹ தொழுதுட்டு தஸ்பீஹ், மாலையில அஸர தொழுதுட்டு தஸ்பீஹ். சூரா தாஹா அல்லாஹ் சொல்றான் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها ومن آناء الليل فسبحه وأطراف النهار. இந்த ஆயத்துல சூரா தாஹா 130வது ஆயத்துல 4 நேரம் அல்லாஹ் சொல்லித்தார் தஸ்பீஹ் செய்யற நேரம். அமல் செய்ய போய் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மற்றவங்க வேற என்னத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க, நாங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. தஸ்பீஹ் இறங்க அல்லாஹ் சொல்றான், சூரியன் உதிக்க முந்தி தஸ்பீஹ் செய், சூரியன் மறைய முந்தி இரவையில தஸ்பீஹ் செய்யுங்க, பகலுடைய ஓரங்கள்ல தஸ்பீஹ் செய். ஒரு நாள் ரபியா காப் இப்னு ரபியா ரலியல்லாஹு சின்ன பிள்ளை முந்தி அடிச்சு என்ன செய்வாங்க, தஹஜ்ஜத்துல ஹிதுமத் செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிப்பாங்க. ரசூலுல்லாஹ் எப்ப எழும்புறாங்க உடனே டாய்லெட்டுக்கு தண்ணி வைக்கிறது. காப் இப்னு ரபியா சொல்றார், நான் ராவெல்லாம் ரசூலுல்லாஹ்ட அறையிலிருந்து தஸ்பீஹுடைய சத்தத்தை கேட்டேன். என்ன தஸ்பீஹ் செய்தார்? சுப்ஹான ரப்பில் ஆலமீன், சுப்ஹான ரப்பில் ஆலமீன். இரவிலே செய்யற தஸ்பீஹ் என்ன தஸ்பீஹ் சொல்லுங்க? சுப்ஹான ரப்பில் ஆலமீன். சொல்றார் நீண்ட நேரம், நாங்க தான் 100 செய்வோம், ஏன்னா எங்கட தஸ்பீஹ் மணி 100 விட அங்கிட்டு போகுது இல்லை, 100 200 சொல்றார். காப் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தாங்க. ஹவி ஹவி சுப்ஹான ரப்பில் ஆலமீன், இரவுடைய தஸ்பீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரா காஃபிர் அல்லாஹ் சொல்றான் 55வது ஆயத்துல வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷி வல் இப்கார். அடுத்த தஸ்பீஹ் செய்யற இடம் தொழுகையில 3 இடத்துல தஸ்பீஹ் செய்யுது. தொழுகை எத்தனை இடத்துல தஸ்பீஹ் செய்யறது? முதலாவது தக்பீரை கட்டுவோமே அல்லாஹு அக்பர் என்று, வஜ்ஜஹத் ஓதுவோமே வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத், இத ஓதிட்டு ஒரு தஸ்பீஹ் இருக்கு தொழுகையில. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, தொழுகையிலே வஜ்ஜஹத்தோட சேர்த்து சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக் தஸ்பீஹ் செஞ்சிட்டு தான் தொழ தொடங்குது. 2வது இடம் இது தொழுகையில ருக்கூஅல சுப்ஹான ரப்பியல் அதீம், கருத்தை விளங்கி ஓதும். பிரம்மாண்டமான என்னுடைய இறைவன் தூய்மையானவன், என்னுடைய ரப், எங்களுடைய ரப் என்று அல்லாஹ் எடுத்து சொல்ல, ரப்புனா இல்லை, ஒவ்வொருத்தரும் தனித்தனியே சுப்ஹான ரப்பியல் அதீம். சுப்ஹான ரப்பியல் சூரத்துல் வாக்கியாவுல அல்லாஹ் 2 இடத்தை சொல்றார், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய பேரை தஸ்பீஹ் செய்யுங்க. நபி அவங்க இந்த ஆயத்தை இறங்கினதோட சொன்னாங்க இஜஅலுஹா ஃபி ருகூஇக்கும், ருகூல ஓதும். 3வது தஸ்பீஹுடைய இடம் தொழுகையில சுஜூத் சுப்ஹான ரப்பியல் அஅலா. இது எப்பண்டா இந்த சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்ற ஆயத்து இறங்குது. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்ற ஆயத்து இறங்கிய நேரம் நபி அவங்க சொன்னாங்க இது சுஜூதுல ஓதும். அதனாலதான் சுப்ஹான ரப்பியல் அஅலா,
என்னுடைய உயர்ந்த இறைவன் தூய்மையானவன், என்னுடைய உயர்ந்த ரப் தூய்மையானவன். அப்ப 3 இடம் தொழுகையில தஸ்பீஹுக்குரிய இடம். முதலாவது இந்த இடம் கியாம்ல, இரண்டாவது ருக்குல, மூணாவது சுஜூதுல. இது தஸ்பீஹுக்குரிய இடங்கள். அடுத்தது தொழுகைக்கு பிறகு தொழுது முடிய 33 தடவை என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். மனதால சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். அடுத்தது பிரயாணம், சஃபர்ல என்ன துஆ ஓதுவோம்? சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா. சுப்ஹான், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், இதை வசப்படுத்தி தந்தாயே. அந்த காலத்துல ஒட்டகம், குதிரை, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யற இடங்கள். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அடுத்தது சகோதரர்களே, வுது எடுத்துட்டு வுதுடைய துஆவுல சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா சுப்ஹானக். சொர்க்கத்துடைய 7 வாசலும் திறக்கப்பட்டு வுது எடுத்துட்டு தஸ்பீஹ் செய்யுது. அடுத்தது சகோதரர்களே, மஜ்லிஸ்கள் முடியும் பொழுது சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இந்த இடங்கள் எல்லாம் ஆக கடைசி இடம் எது? உங்களுக்கு சக்கராத் என்று விளங்கிட்டு சுப்ஹானல்லாஹ் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு தஸ்பீஹ் செஞ்சிரோம், தஸ்பீஹ கூட்டிரோம். கடைசி காலம், பெட்ல இருக்கிறோம், யாரும் இல்ல, தஸ்பீஹ் செய். சரி, இது தஸ்பீஹ் செய்யற இடங்கள் சகோதரர்களே.